வணக்கம். இன்றைய பதிவில் எல்லோருக்கும் அவசியமான, எல்லோரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி. ஏன் நான் இதை இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பலவிதமான மக்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, லோவர் பேக் பெயின், கழுத்து வலி இதெல்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக லோவர் பேக் பெயின் தான். இடுப்பு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி தான். யாரை கேட்டாலும் பேக் பெயின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு காரணம் என்னங்கிறது அது அவங்கவுங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்கவுங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது தனியாக இருந்தாலும், இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்தி ஆகணும். சரி, இப்போ வலி இருக்குது. இந்த வலி என்ன செஞ்சால் நம்மளை விட்டு போகும், இல்லை அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தளர்வாக எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி எல்லாராலையுமே செய்ய முடியும். முட்டை மடக்கவே முடியாதுன்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்களால மட்டும்தான் கொஞ்சம் செய்யறதுக்கு சிரமமாக இருக்கும். அவங்களும் எப்படி செய்யலாங்கிற ஒரு விதத்தையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ குப்பரை படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. என்னுடைய கால்கள் இரண்டையும், இந்த கால் பாதங்கள் இரண்டையும் நான் சேர்த்து வைக்கிறேன், தெரியுதுங்களா? அடுத்தது என்னுடைய கையவும் இப்படி நீட்டி வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கால்கள் பாதங்கள், அதாவது கால் பாதங்கள் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும். கைகளை இப்படி நீட்டி வச்சுக்கணும். நீட்டி வச்சுக்கிட்டு உங்கள் தலையை இந்த கைகளுக்கு உள்ள இப்படி வச்சுக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா, அப்படியே ஒரு ஸ்ட்ரெச். எப்படிங்க பாருங்க, அந்த காலை அப்படி நீட்டுற பின்னாடி இந்த கையை அப்படி முன்னாடி நீட்டு, இந்த உடம்பு என்ன பண்ணுறேன் அப்படியே பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி நீங்களே என்ன பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த கால் இருக்குல்ல, இந்த கால், என்னுடைய கால் தெரியுதுங்களா, அந்த காலை அப்படி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறேன். இந்த கை இப்படி எல்போ, முழங்கை மடங்கிருந்துன்னா அந்த முழங்கையை அப்படி நேராக்குறேன். தலை ஆனால் என்ன இருக்கணும், உள்ளே இருக்கணும். பாருங்க, அப்படி ஒரு ஸ்ட்ரெச். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இடமும் அப்படி கொஞ்சம் விரிவடையும். இப்போ சப்போஸ் ரொம்ப வலி இருக்குன்னா அவங்க என்ன தெரியுமா செய்யலாம், முன்னாடி ஒருத்தவங்க லைட்டாக இந்த இடத்துல கையை பிடிக்க சொல்லி கொஞ்சமாக பிடிச்சி இழுக்க சொல்லலாம். அதே மாதிரி கால், கணுக்கால் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன சொல்லலாம், பிடிக்க வச்சு இப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்படி கொஞ்சமாக இழுக்கலாம். இப்படி கொஞ்சமாக இழுக்கும் பொழுது அந்த இடம் எங்கே கம்ப்ரெஷன் ஆகிருக்கும், அதாவது டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் கம்ப்ரெஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை கொஞ்சம் இழுக்கும்போது அது கொஞ்சம் தளர்வாகும். சரி, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு 5 வினாடி இந்த பொசிஷனில் நீங்கள் இருந்துடணும். இருந்துட்டு பாருங்கள், இந்த கையை எடுத்து என்ன பண்ணணும், இங்கே வைக்கணும். கால் இங்கே இருந்ததுல, அந்த காலை இப்படியே தான் இருக்கணும், இப்படி வச்சிடாதீங்க, இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், இங்கே வைக்கல, இங்கே வைக்கிறேன், இங்கேயும் வைக்கல, இங்கே வச்சுருக்கேன். அப்படியே பொறுமையாக ஒரு எந்திரிக்கிறேன். இப்போ எல்லாராலையும் வளைய முடியுமான்னா வளைய முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி கொஞ்சம் உடம்பை தூக்குனாப்புல செஞ்சுங்க. எப்படி உடம்பை கொஞ்சம் தூக்குனாப்புல செஞ்சுக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? அப்படியே உடம்பை இப்படி தூக்குனாப்புல செஞ்சுக்கலாம். உடம்பை இப்படி தூக்கினாப்புல செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும், இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அப்படின்னு ஒரு மூச்சை விடுங்க. என்ன செய்கிறோம், இங்கே குப்புரை படுத்துருக்கோம், கையை நீட்டிருந்தோம், கையை இங்கேருந்து நம்ம நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து அப்படியே இந்த கையை எடுத்து இங்கே வைக்கிறோம். இங்கே வச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், அப்படியே பொறுமையாக உடம்பு என்ன பண்ணுறோம், அப்படி மேலே மூச்சை இழுத்துக்கிட்டே எந்திரிக்கிறோம். இங்கே வந்துட்டு இந்த மூச்சை விடுறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மூச்சை விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, பாருங்க, மூச்சை விட்டேன், அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படி எந்திரிச்சிட்டு அப்படியே என்ன செய்யுங்க, இப்படியே பின்னாடி போகிறோம். நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். அப்படியே என்ன பண்ணணும், நல்லா கீழே நல்லா இப்படி போகணும். சரியா? இப்படி இருந்தாலும் நல்லா கீழே இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். நீங்கள் கையை என்ன பண்ணிடக்கூடாது, இங்கேருந்து வரும்போது இப்படி கையை இழுத்துடக்கூடாது. இழுத்துட்டு போனால் ஸ்ட்ரெச் ஆகாது. அந்த கை இங்கே தான் இருக்கணும். நல்லா இப்படியே இங்கே ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இங்கே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நேராக வந்து இங்கே உட்காரணும். இப்படி இருந்தால் கால் இப்படி இருந்தால் இப்படி உட்காரணும், இப்படி இருந்தால் இப்படி உட்காரணும். புரியுதுங்களா? நான் திரும்ப செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு. இங்கே பாருங்க, இங்கே படுத்துருக்கோம், கைகளை இங்கே நீட்டுறோம், நல்லா இங்கே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் கைகளை எடுத்து இங்கே வைக்கிறோம், கால்களை கொஞ்சம் விரிச்சுக்கிறோம்.
அப்படியே பொறுமையா மூச்சை எடுத்து மேலே எந்திரிக்கிறோம். இங்க வந்து மூச்சை விடுறோம். திரும்ப அப்படியே இங்க போறோம். இங்க கால் இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். நான் இப்படி வச்சுக்கிறேன். இங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்? அப்படியே மேலே எந்திரிச்சுக்கிறேன். புரியுதுல்ல? இந்த காலை வந்து இப்படி வச்சேன், அப்புறம் உள் பக்கமாகவும் வச்சேன். இந்த காலை இப்படி வச்சிருக்கோம் தெரியுமா? இது வந்து முட்டை மடக்க முடியாத இருக்கிறவங்க, ரொம்ப கீழே போக முடியாமல் இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம்? கால் விரல்களை இப்படி வச்சுக்கலாம். என்னால் முட்டை நல்லா மடக்க முடியும், என்னால் நல்லா தெளிவாக கீழே போய் உட்கார முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை உள்பக்கமாக வச்சுக்கலாம். இந்த 2 விதத்திலையும் இந்த பயிற்சியை செய்யலாம். ஒரு 10லிருந்து 20 முறை நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய தோள்பட்டை, உங்களுடைய கைகள், மணிக்கட்டு, இங்கே இடுப்பு பகுதி, கால் மூட்டு, கணுக்கால் என எல்லா உறுப்புகளுக்குமே நல்ல பலன் கிடைக்கும். இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், கீழே இருந்து மேலே எந்திரிக்கும் போது மூச்சை இழுக்கிறேன்ல, அதே மாதிரியே மூச்சை இழுங்க. மேலே வந்து ஒரு 5 வினாடியோ இல்லை 3 வினாடி நின்றுட்டு மூச்சை விடுங்க. அப்படின்னு மூச்சை விட்டா நல்ல தளர்வாக இருக்கும். உங்கள் இடுப்புக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அதற்கப்புறம் அப்படியே இடுப்பை பொறுமையாக தூக்கி காலில் உட்காருங்க. செய்யும்பொழுது முழு கவனத்தோடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த பயிற்சியால் பலன் கிடைக்கும்னு நீங்கள் முதல்ல நினைக்கணும். நான் பலன் அடைகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக ஒரு 12 முறை செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.